என் பெயர் ஜோதி. எனக்கு 5 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. எனக்கு ஜானகி என்ற ஒரு அழகான மகள் இருந்தாள். என் கணவருடன் என் திருமண வாழ்க்கை மிகவும் நன்றாக போய்க்கொண்டிருந்தது. எங்கள் திருமணம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டது. என் பெற்றோர் என் திருமணத்தை மிகவும் கோலாகலமாக நடத்தினர். நானும் என் பெற்றோரின் ஒரே மகள் என்பதால் எனக்கு நிறைய சீர்வரிசைகளும் கொடுத்தனர். என் கணவரின் வேலை நிமித்தமாக நாங்கள் சென்னைக்கு குடியேறினோம். என் கணவர் என் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு நிறுவனத்தில் நல்ல வேலையும் இருந்தது. என் கணவரின் குடும்பத்தினர் அனைவரும் கிராமத்தில் வசித்து வந்தனர். நான் ஒரு இல்லத்தரசி. திருமணமாகி 3 மாதங்களுக்கு பிறகு நான் கர்ப்பமாக இருப்பதாக செய்தி கிடைத்தது. இந்த செய்தியால் என் கணவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். கர்ப்ப காலத்தில் அவர் என்னை முன்பை விட அதிகமாகவே கவனித்துக் கொண்டார். குறிப்பாக என் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்தார். மேலும் என்னை வீட்டு வேலைகள் எதுவும் செய்ய விட மாட்டார். காலையில் சீக்கிரம் எழுந்து வீட்டு வேலைகள் சிலவற்றை அவரே முடித்துவிட்டு வேலைக்கு செல்வார். அலுவலகம் முடிந்ததும் இரவு மற்ற வேலைகளை செய்வார். என் கணவருடன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அவருடன் என் வாழ்க்கை மிகவும் நன்றாக போய்கொண்டிருந்தது. பிறகு நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன். அவளுக்கு ஜானகி என்று அன்பாக பெயரிட்டோம். அவள்தான் எங்கள் வாழ்வின் உண்மையான நோக்கம். அவளை பார்த்துதான் நாங்கள் வாழ்ந்தோம். அவளது சிறு சிறு சத்தங்களுக்கு சந்தோஷப்பட்டோம். அவள் சிரிக்கும் பொழுது எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பெருகியது போல இருக்கும். அவள் அழும் பொழுது அந்த சத்தம் வீடு முழுவதும் எதிரொலிக்கும். அவளுக்கு சிறிய காயம் என்றாலும் எங்களின் இருவரின் மனதும் துடித்து போகும். என் கணவர் தன் மகளை மிகவும் நேசித்தார். எங்களின் இந்த சிறிய குடும்பம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் யாருடைய கண் பட்டதோ தெரியவில்லை. எங்கள் மகிழ்ச்சி காணாமல் போய் எங்கள் குடும்பம் முழுவதுமாக சிதைந்து போனது. இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை சில வருடங்களுக்கு மட்டும்தான் என்று எனக்கு தெரியாது. என் மகளுக்கு 9 மாதங்கள் ஆனபோது என் கணவர் திடீரென மாரடைப்பால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். என் கணவர் ஆரோக்கியமாகத்தான் இருந்தார். அவருக்கு எந்த நோயும் இல்லை. ஒருவேளை எங்கள் குடும்பத்திற்கு மக்களின் கண் பட்டுவிட்டது போல அது என் முழு குடும்பத்தையும் அழித்துவிட்டது. என் மகளுக்கு தந்தை இல்லாமல் ஆக்கியது. மேலும் என்னையையும் விதவையாக்கியது. என் கணவரின் மரணத்தில் நான் கதறி அழுது கொண்டிருந்தேன். என் மகள் அப்பொழுதும் அப்பாவித்தனமாக தன் தந்தை இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் என்பதை தெரியாமல் விளையாடி கொண்டிருந்தாள். என் கணவர் இல்லாமல் இந்த குழந்தையை நான் எப்படி வளர்ப்பேன் என்றுதான் எப்பொழுதும் யோசித்து கொண்டிருந்தேன். என் கணவர் இல்லாமல் என் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. என் கணவர் இறந்த பிறகு அவரது இறுதிச் சடங்கிற்காக மாமனார் வீட்டிலிருந்து வந்தனர். ஆனால் அவர்கள் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. அவர்கள் தன் மகன் இறந்தவுடன் என்னுடன் ஆன அனைத்து உறவுகளையும் துண்டித்து கொண்டனர். என்னையும் என் மகளையும் அவர்கள் அழைத்துச் செல்லவில்லை. என் தாய்வழி உறவினர்களில் யாரும் இல்லை. என் அண்ணன் அண்ணி இருந்தனர். ஆனால் நான் அவர்கள் வீட்டிற்கு செல்ல விரும்பவில்லை. நான் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடவும் அவர்களை தொந்தரவு செய்யவும் விரும்பவில்லை. நான் என் மகளுடன் இங்கேயே தனியாக இருக்க முடியும். என் மகளை தனியாக வளர்க்கவும் முடியும் என்று நினைத்தேன். இப்படி சொல்வது எளிது, ஆனால் செய்வது மிகவும் கடினம். என் மகளை தனியாக எப்படி வளர்ப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் உறவினர்கள் அனைவரும் என்னை தனித்து விட்டு சென்று விட்டனர். யாரும் எனக்கு 1 ரூபாய் கூட உதவி செய்யவில்லை. என் கணவரின் இறுதிச் சடங்கு முடிந்த பிறகு எல்லோரும் என் வீட்டிலிருந்து திரும்பி சென்றனர். யாரும் என்னையும் எனது மகளையும் திரும்பி கூட பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என் உறவினர்களிடமிருந்து எதை எதிர்பார்ப்பது? என் கணவரின் அம்மாவுக்கு நன்றாகவே தெரியும் அவர் தங்கள் பேத்தியை எவ்வளவு நேசித்தார் என்று. அவர்கள் என்னை தங்கள் வீட்டில் தங்க வைக்கவில்லை என்றாலும் என் மகளின் நலனுக்காக எங்களையும் தங்கள் வீட்டிற்கு அழைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதையும் செய்யவில்லை. என் கணவரின் இந்த வீட்டை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லை. எல்லோரும் சென்ற பிறகு நான் தனியாகிவிட்டேன். ஆனால் என் மகள் என்னுடன் இருந்தாள். எனக்கு துணையாக இருந்தாள். அவளை நான் மிகுந்த சிரமத்துடன் வளர்த்தேன். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் எனது கணவரின் நினைவுகள் என்னை வாட்டின. நான் என்ன செய்வது? வாழ்க்கை எப்படி தொடரும் என்று யோசித்தேன். என் கணவர் விட்டு சென்றிருந்த சிறிய பணம் என்னிடம் இருந்தது. அதை கொண்டு நான் எவ்வளவு காலம் வாழ முடியும்? சுமார் 6-7 மாதங்கள் என் கணவர் கொடுத்த பணத்திலும் வீட்டிலிருந்த உணவுப் பொருட்களிலும் ஓடிவிட்டன. நான் எவ்வளவு காலம் அதை வைத்து வாழ முடியும்? நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் என் மகளுக்கு அப்பொழுது 1.5 வயதுதான் ஆகியிருந்தது. இவ்வளவு சிறிய குழந்தையை அழைத்து கொண்டு நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? நான் என்ன ஆனாலும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன்.
என் மகளுக்காகவும் என் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நான் வேலை செய்ய வேண்டும். நான் என் மகளை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவள் என் கணவரின் கடைசி நினைவு. என் மகள் என் நிழலாக இருந்தாள். நான் பிறந்ததிலிருந்து என் மணிக்கட்டில் ஒரு கருப்பு மச்சம் இருந்தது. அதைப்போல என் மகளின் மணிக்கட்டிலும் ஒரு மச்சம் இருந்தது. இது ஜானகி என் மகள் என்பதை தெளிவாக காட்டியது. நான் என் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நான் வீட்டு வேலைகள் அனைத்தையும் விரைவாக செய்தேன். என் மகளை என்னுடன் அழைத்து செல்வேன். அவர்கள் வேலைக்கு ஏற்றாற் போல பணம் கொடுத்தனர். இந்த வகையில் நான் பல வீடுகளில் வேலைக்கு சேர்ந்தேன். ஒவ்வொரு வீடும் வெவ்வேறு நேரங்களில் இருந்தது. எனக்கு பணத்துடன் மீதமான உணவும் கிடைத்தது. சிலர் என் மேலும் என் மகள் மேலும் இறக்கப்பட்டு பழைய ஆடைகளையும் கொடுத்தனர். நான் எனது விதியை எண்ணி மிகவும் அழுதேன். என் கணவர் இருந்தபோது நான் எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தேன். என் மகளின் ஒரு சிறு புன்னகை என் கணவரை மகிழ்விக்கும். அவர் தன் மகளுக்காக எவ்வளவு பொருட்கள் வாங்கி வருவார். ஆனால் இப்பொழுது நேரம் மற்ற சூழ்நிலைகளை மாற்றிவிட்டது. நாங்கள் மக்களிடம் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டியிருந்தது. என் மகள் மற்ற குழந்தைகளின் பழைய ஆடைகளை அணிய வேண்டியிருந்தது. அந்த நேரம் மிகவும் கடுமையானதாக இருந்தது. ஆனால் எப்படியோ கடந்துவிட்டது. காலம் செல்ல செல்ல என் மகள் வளர்ந்து வந்தாள். என் மகளை பார்த்து எல்லோரும் நேசித்தார்கள். ஏனென்றால் அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள். என் மகள் ஜானகி மிகவும் பொறுமையுடையவள். நான் வேலையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவள் அமைதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்திருப்பாள். என் மகளும் மெதுவாக வளர்ந்து வந்தாள். நான் என் மகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை. பள்ளியில் சேர நிறைய பணம் தேவைப்படும். நான் எப்படியோ அவளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும். நான் அவளை வெற்றிகரமாக மாற்ற விரும்பினேன். ஆனால் பள்ளியில் சேர பணம் எங்கிருந்து வரும் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென என் கையில் அணிந்திருந்த ஒரு சிறிய மோதிரம் என் கண்ணில் பட்டது. அது என் கணவர் எங்கள் முதல் திருமண ஆண்டு விழாவிற்கு எனக்கு பரிசாக அளித்தது. என் கணவர் கொடுத்த எந்த ஒரு அடையாளத்தையும் விற்க நான் விரும்பவில்லை. ஆனால் ஜானகியும் என் கணவரின் அடையாளம்தான். அவளுக்காக நான் அந்த மோதிரத்தை விற்க வேண்டியிருந்தது. நான் இந்த மோதிரத்தை விற்று என் மகளை பள்ளியில் சேர்த்தேன். அப்பொழுது அவள் மிகவும் சிறியவளாக இருந்தாள். சுமார் 2.5 வயது ஆகியிருந்தது. அவளை பிளே ஸ்கூலில் சேர்த்தேன். என் மகளும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தாள். அதனால் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. மேலும் என் கண்களில் கண்ணீர் பெருகியது. இதை பற்றி யோசித்து கொண்டிருந்தேன். இன்று அவள் அப்பா உயிருடன் இருந்திருந்தால் இவளை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று. ஆனால் நான் என் கணவரின் அந்த கனவை விட்டுவிடக்கூடாது என்று முடிவு செய்தேன். என்னால் முடிந்தவரை என் மகளுக்காக செய்வேன். என் கணவர் உயிருடன் இருந்தபோது நாங்கள் இருவரும் தனியாக உட்கார்ந்து எங்களின் மகளின் எதிர்காலத்தை பற்றி பேசுவோம். என் கணவர் என் மகளை பற்றி என்னென்ன சொல்வார் என்பது எனக்கு நன்றாகவே நினைவில் இருந்தது. ஜானகி என் மன அமைதி, என் தனிமையின் துணை மற்றும் என் கணவரின் கடைசி அடையாளம். அவளை என் வாழ்க்கையின் நான் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்தேன். என் மகள்தான் என் உயிர். நான் அவளை காலையில் பள்ளிக்கு அழைத்துச் செல்வேன். பிற்பகலிலும் அழைத்து வருவேன். என் மகள் படிப்பிலும் நன்றாக இருந்தாள். அவளது பள்ளி ஆசிரியர்களும் அவளை பாராட்டினர். ஒவ்வொரு மாதமும் அவளது கட்டணத்தை வீட்டு வேலைகள் செய்து கட்டினேன். நாள் முழுவதும் வீட்டு வேலைக்காரியாக மக்களுடைய வீடுகளில் வேலை செய்தேன். அவள் தன் சின்ன பாதங்களால் என் வீட்டில் அங்குமிங்கும் விளையாடி கொண்டிருப்பாள். என் வாழ்க்கை கடினமாக இருந்தது. ஆனால் என் மகளை பார்த்ததும் அவளது முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்ததும் அனைத்து கஷ்டங்களையும் மறந்து விடுவேன். சில நாட்கள் இதை போல கடந்து விட்டது. அது ஒரு திங்கட்கிழமை. என் மகள் காலையில் படுக்கையிலிருந்து எழவில்லை. அம்மா, நான் இன்று பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்றாள். நான் அவளிடம், அம்மா, சனிக்கிழமை தானே விடுமுறை முடிந்தது. உன் தோழிகள் அனைவரும் பள்ளியில் உனக்காக காத்திருப்பார்கள். நீ போகவில்லை என்றால் அவர்கள் உன்னை தேடுவார்கள் என்றேன். என் மகளை கெஞ்சி கொஞ்சி பள்ளிக்கு செல்ல வைத்தேன். அவள் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு சென்றாள். ஆனால் அன்று காலை முதலே என் மனம் ஒருவித பதற்றத்துடன் கலக்கத்துடனும் இருந்தது. ஜானகியை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று மனம் சொல்லியது. ஆனால் ஜானகி பள்ளிக்கு விடுமுறை எடுத்தால் நானும் வேலைக்கு விடுமுறை எடுக்க வேண்டியிருக்கும் என்று நினைத்தேன். என் மகள் பள்ளிக்கு விடுமுறை எடுத்தால் நான் வேறு எங்கும் செல்ல மாட்டேன். நாள் முழுவதும் அவளுடனேயே இருப்பேன். இப்போது அவளை நான் வேலைக்கு உடன் அழைத்து செல்வதை நிறுத்திவிட்டேன். அவள் வளர்ந்து விட்டாள். எங்கள் புதிய பக்கத்தை வீட்டு பெண்மணி அவளை கவனித்துக் கொள்வார். பள்ளி முடிந்ததும் என் மகள் மாலை வரை அவர்கள் வீட்டில்தான் மகளுடன் விளையாடி கொண்டிருப்பாள். நான் என் வேலைகளை முடித்து வந்ததும் என் மகள் என்னுடன் வீட்டிற்கு வருவாள்.
புதிய பக்கத்து வீட்டு பெண்மணி மிகவும் நல்லவர். அவளுடைய மகளுடன் என் மகளுக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது. இருவரும் பெரும்பாலும் ஒருவருக்கொருவர் வீட்டிலேயே விளையாடி கொண்டிருந்தனர். இது எனக்கு நிம்மதியை கொடுத்தது. ஏனெனில் புதிய பக்கத்து வீட்டு பெண்மணி என் மகளை எல்லா வகையிலும் கவனித்து கொண்டார். ஆனால் அன்று நான் வேலைக்கு சென்ற வீட்டில் விருந்தினர்கள் வந்திருந்தனர். மேலும் வேலை அதிகமாகவும் இருந்தது. மணி 12 ஆகிவிட்டது. என் மகளை பள்ளியிலிருந்து அழைத்து வர வேண்டும். எனக்கு அவளை பற்றி கவலை ஏற்பட்டது. இந்த வேலை முடிந்ததும் அவளை அழைத்து வர அங்கிருந்து கிளம்பினேன். நான் 10 நிமிடங்கள் தாமதமாகிவிட்டேன். பொதுவாக நான் 5-10 நிமிடங்கள் தாமதமாகத்தான் செல்வேன். அவளுடைய பள்ளியில் அம்மா அல்லது அப்பா யாராவது ஒருவர் குழந்தைகளை அழைத்து செல்லும் வரை பள்ளி ஊழியர்கள் குழந்தைகளை வாசலுக்கு வெளியே செல்ல விட மாட்டார்கள். என் மகள் பள்ளியில்தான் இருப்பாள் என்று நான் கவலைப்படாமல் இருந்தேன். அதனால் சில சமயங்களில் தாமதமானாலும் எனக்கு அவ்வளவாக கவலை இருக்காது. ஆனால் அன்று காலை முதலே என் மனம் மிகவும் கவலையுடன் இருந்தது. ஒருவித வினோதமான அமைதியின்மை என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. என் மகளை பள்ளியிலிருந்து அழைத்து செல்ல நீண்ட நேரம் வாசலில் நின்று கொண்டிருந்தேன். அவள் ஏன் இன்னும் வாசலுக்கு வெளியே வரவில்லை என்று ஆச்சரியப்பட்டேன். இது மிகவும் விசித்திரமாக இருந்தது. நான் பள்ளிக்குள் சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் பள்ளிக்குள் சென்றதும் தங்கள் பெற்றோர்கள் இன்னும் வராத குழந்தைகள் அங்கேயே அமர்ந்திருப்பதையும் சில குழந்தைகள் அங்கு இங்கும் விளையாடி கொண்டிருப்பதையும் பார்த்தேன். என் ஜானகியும் இந்த குழந்தைகளில் ஒருத்தியாக இருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் எனக்கு எங்கும் தென்படவில்லை. பள்ளி வாசலில் இருந்த ஊழியர்களிடம் மகளை பற்றி கேட்டேன். அவர்கள் உங்கள் மகள் இங்கேயேதான் எங்கேயாவது இருப்பாள் என்றனர். ஆனால் அவள் பள்ளிக்குள் இல்லை. நான் பள்ளிக்கு வெளியே சென்று பார்த்தேன். அங்கும் அவள் இல்லை. என் மகளை காணாததால் என் கை கால்கள் நடுங்கின. எனக்கு ஒருவித பயம் ஏற்பட்டது. அவள் எங்கு போனாள் என நான் ஒரு பைத்தியக்காரியைப் போல அங்கு எங்கும் அவளை தேட ஆரம்பித்தேன். பள்ளி ஊழியர்கள் மீது கோபப்பட ஆரம்பித்தேன். நான் 5-10 நிமிடங்கள் தாமதமாகிவிட்டேன். நீங்கள் என் மகளை கவனிக்கவில்லையா என்றேன். அங்கிருந்த ஊழியர்கள் அமைதியாக என் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள், உங்கள் மகள் பள்ளியிலிருந்து எங்கு போவார்? நாங்கள் குழந்தைகளை மிகுந்த கவனத்துடன் அனுப்புகின்றோம். சிறிய குழந்தைகள் மீதுதான் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது என்றனர். நான் அப்படியென்றால் என் மகள் எங்கே போனாள்? அவள் பள்ளிக்கு வந்தாள். நான் பள்ளிக்கு நேரப்படி அவளை அழைத்து வர வந்துள்ளேன். அப்படியானால் அவள் எங்கு இருக்கின்றாள் என்றேன். நான் சத்தமாகவும் அழ ஆரம்பித்தேன். அங்கிருந்தவர்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தனர். பள்ளி முழுவதும் என் மகள் தேடப்பட்டாள். அவள் எங்கும் கிடைக்கவில்லை. இப்பொழுது போலீசிடம் செல்வதை தவிர வேறு வழியில்லை. என் மகள் காணாமல் போய் 6 மணி நேரமாகிவிட்டது. நான் போலீசிடம் சென்று காலையில் நானே அவளை பள்ளியில் விட்டு சென்றேன். ஆனால் அவளை அழைத்து செல்ல சென்றபோது அங்கு இல்லை என்று கூறினேன். அவளது வகுப்பு மாணவர்கள் அவள் தங்களுடன் வகுப்பில்தான் இருந்தாள் என்று கூறினர். ஆனால் பள்ளி விட்டதும் எங்கு சென்றாள் என்று யாருக்கும் தெரியவில்லை என்றனர். போலீசார் அவளை தேட ஆரம்பித்தனர். என் அப்பாவி குழந்தை எங்கு இருப்பாள், எப்படி இருப்பாள் என எதுவும் புரியவில்லை. நான் முழுவதுமாக பைத்தியமாகிவிட்டேன். அழுது என் நிலைமை மோசமாகிவிட்டது. நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன், எப்படியாவது என் மகள் திரும்பி வந்துவிட வேண்டும் என்று. எனக்கு அவளை பற்றி மிகவும் கவலையாக இருந்தது. ஒருவேளை அவள் தானே எங்கேயாவது சென்று விட்டாளா, அல்லது யாராவது அவளை கடத்தி விட்டார்களா? என் மகளுக்கு என்ன ஆகிவிட்டது என்று கடவுளுக்குத்தான் தெரியும். கடவுள் என் மகள் ஜானகியை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். இதேபோல் அழுது 3 நாட்கள் கடந்துவிட்டது. ஆனால் என் மகள் இன்னும் கிடைக்கவில்லை. போலீசார், நாங்கள் உங்கள் மகளை எல்லா இடங்களிலும் தேடிவிட்டோம். இன்னும் உங்கள் மகளை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. உங்கள் மகள் பற்றி ஏதாவது தகவல் தெரிந்தால் நாங்கள் உடனே உங்களுக்கு தெரிவிப்போம் என்றனர். என் இதயம் உடைந்து போனது. நான் என் மகளை இரவும் பகலுமாக நினைத்து கொண்டிருந்தேன். அவளை பற்றிய கவலையில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். அவள்தான் என் தனிமையின் துணை. கடவுளிடம் ஒரே பிரார்த்தனை, என் மகள் விரைவில் என்னிடம் திரும்பி வந்துவிட வேண்டும் என்று. இப்படியே பல நாட்கள் கடந்துவிட்டது. இப்பொழுது எனக்கு சாப்பிடுவதும் குடிப்பதும் கூட நினைவிருக்கவில்லை. நான் உயிருடன் இருக்கின்றேனா இல்லையா என்று கூட தெரியவில்லை. நான் என் வீட்டின் ஒரு மூலையில் பசியுடனும் தாகத்துடனும் படுத்திருந்தேன். என் கண்கள் வீட்டின் கதவுகளை பார்த்திருந்தன. என் மகள் எப்பொழுது வருவாள் என்று. அக்கம்பக்கத்தினர் என் மீது இறக்கப்பட்டு என்னை வற்புறுத்தி சாப்பிட வைப்பார்கள். உன் மகள் ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வருவாள் என்று எனக்கு புரிய வைப்பார்கள். நான் நோயுற்று பலவீனமாக மாறினேன். நாட்கள் இப்படியே கடந்து கொண்டிருந்தது.
என் மகள் திரும்பி வரும் நம்பிக்கையில் பல வருடங்கள் கடந்துவிட்டன. நான் என் மரணத்திற்காக பிரார்த்தனை செய்தேன். ஆனால் மரணம் கூட இன்னும் வரவில்லை. என் மகள் என்னிடம் வரும் நாளுக்காக நான் துடித்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அவள் எங்கு சென்று விட்டாளோ என்று தோன்றியது. இவ்வளவு காலமாகிவிட்டது. அவள் இப்பொழுது உயிருடன் இருப்பாளா இல்லையா என்று கூட தெரியவில்லை. வாழ்க்கையும் மரணமும் கடவுளின் கையில். நான் ஒரு உயிருள்ள பிணமாக என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு பெண்ணுக்கு தனிமையின் துக்கம் என்னவென்று அவளுக்கு மட்டுமே தெரியும். முதலில் என் கணவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். எப்படியோ என் மகளை வளர்த்தேன். அவளும் எங்கு போனாள் என்று தெரியவில்லை. என் மகளின் பொம்மைகளும் ஆடைகளும் அவளது பொருட்களை பார்த்து அழுது கொண்டிருப்பேன். அவளது பொருட்களை பார்க்கும் பொழுது என் மகள் என் கண்முன்னே நிற்பது போல இருக்கும். பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் என்னிடம், இப்படியே எவ்வளவு காலம் ஆழ்வாய்? உன் மகளை மறந்துவிடு. அவள் எங்கு இருந்தாலும் கடவுள் அவளை காத்து கொண்டிருப்பார். இப்பொழுது நீ உனக்கே தீங்கு செய்து கொண்டால் எப்படி என்று புரிய வைப்பார்கள். என் மகள் எங்கேயாவது மாட்டிக்கொண்டிருக்கக்கூடாது என்று நினைத்து அழுவேன். அவள் அப்பாவி, சிறியவள். அந்த குழந்தைக்கு இன்னும் அதிகம் தெரியாது. காவல் நிலையத்திற்கும் தினமும் சென்றேன். போலீஸ்காரர்களும், எங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் நாங்கள் உங்களுக்கு நிச்சயம் தெரிவிப்போம் என்று சொல்லி திருப்பி அனுப்பி வைப்பார்கள். ஆனால் என் மகளை பற்றி எதுவும் தெரியவில்லை. என் மகள் எனக்கு கிடைப்பாள் என்ற நம்பிக்கையை நான் இழந்துவிட்டேன். நான் நாள் முழுவதும் வீட்டில் தனியாக இருந்தேன். என் மகளின் பொம்மைகளுடன் பேசிக்கொண்டிருப்பேன். மகள் என்னுடன் வீட்டில் இருப்பதைப் போல உணர்வேன். இரவில் தூங்கும் பொழுது அவளது குரல்கள் கேட்கும். இது எவ்வளவு காலம் தொடர முடியும்? இப்போது தனிமை என்னை வதைக்க ஆரம்பித்தது. நான் முன்பு வீடுகளில் வேலை செய்தது போல இப்பொழுதும் வேலைக்கு செல்ல முடிவு செய்தேன். அதனால் என் நாட்கள் கடந்துவிடும். எனக்கும் தனிமை உணர்வு ஏற்படாது. என் வாழ்க்கையும் எவ்வளவு காலம் என்று தெரியவில்லை. இதை நினைத்து பல வருடங்கள் மீண்டும் வீடுகளில் வேலை செய்தேன். ஆனால் என் மகளின் நினைவுகள் என் மனதில் அப்படியே பதிந்திருந்தன. இப்படியே சுமார் 17 வருடங்கள் கடந்துவிட்டது. என் வயதும் இப்பொழுது அதிகமாகிவிட்டது. வீடுகளில் வேலை செய்து அவர்கள் கொடுத்த ஆடைகளையும் அணிந்து அவர்கள் கொடுத்த உணவையும் உண்டு என் வாழ்வின் இவ்வளவு காலம் கழிந்துவிட்டது. இன்னும் கொஞ்சம் காலம் எஞ்சியிருந்தது என்று நினைத்தேன். உடலில் பலவீனம் இருந்தது. முதுமை என்னை சூழ்ந்து கொண்டிருந்தது. மன மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் மனிதர்களுக்கு முதுமை சற்று தாமதமாகத்தான் வரும் என்று சொல்வார்கள். ஆனால் மனம் துக்கத்தால் நிறைந்திருக்கும் மனிதருக்கு வயதுக்கு முன்பே முதுமை வந்துவிடும். எனக்கும் அப்படித்தான் நடந்தது. என் வயதுக்கு முன்பே முதுமை வந்துவிட்டது. அது என்னை மிகவும் பலவீனப்படுத்தியது. ஒரு நாள் எனக்கு ஒரு புதிய வீட்டில் வேலை ஒன்று கிடைத்தது. அங்கு எனக்கு பாத்திரங்கள் தேய்க்கும் வேலை மட்டுமே கொடுக்கப்பட்டது. நான் பெரும்பாலும் மாலை நேரத்தில் அவர்கள் வீட்டிற்கு செல்வேன். அந்த வீட்டின் உரிமையாளர் மிகவும் நல்லவர். அவருக்கு 3 மகன்கள் மற்றும் 3 மருமகள்கள் இருந்தனர். வீட்டு உரிமையாளரின் பழக்க வழக்கங்கள் நல்லதாகவே இருந்தது. ஒரு நாள் நான் சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது உரிமையாளர், ஜோதி, இன்று உன் உடல்நிலை சரியில்லாதது போல் தெரிகிறது. நீ விரும்பினால் என்னவென்று சொல் என்று கேட்டார். நானும் அவரிடம் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சமாளித்தேன். பிறகு அவரும் அமைதியாக என்னிடம், இன்று சீக்கிரம் வீட்டிற்கு போகாதே. இன்று என் மூத்த மகனின் நண்பர்கள் விருந்திற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு சமீபத்தில்தான் திருமணம் நடந்தது. அதனால் என் மகன் நண்பரையும் அவர் மனைவியையும் உணவிற்கு அழைத்திருக்கின்றார். சமையல்காரர்கள் உணவு தயாரிப்பார்கள். ஆனால் மற்ற வேலைகளுக்கு நீ தேவைப்படுவாய் என்றார். நானும் முதலாளி அம்மாவிடம் சரி என்று சம்மதித்தேன். முதலாளி அம்மாவிற்கு என்னை மிகவும் பிடித்திருந்தது. அந்த வீட்டில் அதிக வேலை இல்லை. வீடும் பெரிதாக இல்லை. அதனால் இங்கு வேலை செய்ய எந்த பிரச்சனையும் இல்லை. முதலாளியின் 3 மருமகள்களும் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் பெரும்பாலும் தங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்துவார்கள். என்னை சந்திக்கும் பொழுது சில சமயங்களில் எனக்கு கொஞ்சம் பணமும் கொடுப்பார்கள். அன்று இரவு நான் அங்கேயே தங்கிவிட்டேன். சமையல்காரர் உணவு தயாரித்தார். வீட்டை நன்றாக நானும் சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் விருந்தினர்கள் இன்னும் வரவில்லை. இரவு 9 மணி ஆகிவிட்டது. நான் முதலாளியிடம், விருந்தினர்கள் இன்னும் வரவில்லையா? நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றேன். முதலாளி அம்மா, இரு, என் மகனிடம் கேட்டு சொல்கிறேன் என்றார். அவர் தன் மகனிடம் பேசிய பிறகு வருத்தத்துடன் வந்து, ஜோதி, மன்னிக்கவும், இன்று விருந்தினர்கள் வரவில்லை. நீ உன் வீட்டிற்கு செல்லலாம். அவர்களுக்கு ஏதோ அவசர வேலை போல. ஒருவேளை நாளை அல்லது மறுநாள் வருவார்கள் என்றார். நானும் அவரிடம், அப்படியானால் நான் வீட்டிற்கு செல்கிறேன் என்றேன். அவரும் சரி என்று சம்மதிக்க அங்குள்ள வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டேன்.
அடுத்த நாள் நான் மீண்டும் அந்த வீட்டிற்கு வேலைக்கு சென்ற பொழுது முதலாளியிடம், இன்று விருந்தினர்கள் வருவார்களா என்று கேட்டேன். அவரும், இன்று நிச்சயம் வருவார்கள். மகன் அவர்களிடம் போன் செய்து கேட்டுவிட்டான். நேற்று திடீரென நண்பரின் தாயின் உடல்நிலை மோசமடைந்து விட்டதால் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வரவில்லை என்றார். நான் அவரின் பேச்சை கேட்டு தலையசைத்தேன். பிறகு என் வேலைகளில் மும்முரமானேன். பிறகு முதலாளி என்னிடம், நேற்று இரவு உனக்கு இங்கு தாமதமாகிவிட்டது, உன் குழந்தைகள் உனக்காக காத்திருப்பார்களே என்று கேட்டார். அவர் பேச்சை கேட்டு என் கண்கள் கலங்கின. நான் முதலாளியிடம், எனக்கு குழந்தைகள் இல்லை என்றேன். என் பேச்சை கேட்டு அவர், உனக்கு குழந்தைகள் இல்லையா? அப்படியானால் உன் கணவர் என்று கேட்டார். நானும், எனக்கு இந்த உலகில் யாரும் இல்லை. என் கணவர் பல வருடங்களுக்கு முன்பே என்னை இந்த உலகத்திலிருந்து விட்டு பிரிந்து விட்டார். கடவுள் எனக்கு ஒரு மகளை கொடுத்தார். அவளை பார்த்து பார்த்து நான் வளர்த்தேன். ஆனால் அவளும் ஒரு நாள் என்னிடமிருந்து சென்று விட்டாள் என்றேன். முதலாளியும், என்ன, உன் மகளும் இந்த உலகில் இல்லையா என்று கேட்டார். நான் உடனடியாக அவரை பார்த்தேன். அவர், நான் அப்படி சொல்லவில்லை. அப்படியானால் உன் மகள் எங்கு போனாள் என்று கேட்டார். நானும், என் மகள் எங்கு போனாள் என்று தெரியவில்லை. இந்த உலகில் இருக்கின்றாளா இல்லையா என்று கடவுளுக்கு மட்டுமே தெரியும் என்றேன். அவர், என்ன சொல்கிறாய் என்றார். நான் என் சேலை முந்தானையால் கண்ணீரை துடைத்து கொண்டே அவரிடம், ஒரு நாள் அவள் பள்ளிக்கு சென்றாள். பிறகு அவளை அழைத்துச் சென்றபோது அவளை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இது நடந்து கிட்டத்தட்ட 17 வருடங்கள் கழிந்துவிட்டன. இன்று வரை என் மகள் எனக்கு கிடைக்கவில்லை. அவளது நினைவில்தான் இப்படி நான் ஆகிவிட்டேன் என்றேன். சொல்லிவிட்டு நான் கதறி அழுதேன். முதலாளி எனக்கு ஆறுதல் கூறி, கவலைப்படாதே, உன் மகளுக்கு எதுவும் நடந்திருக்காது. கடவுள் உன்னை உன் மகளுடன் நிச்சயம் சேர்த்து வைப்பார் என்றார். நான் முதலாளியை பார்த்து, ஆனால் அவள் இந்த உலகில் இல்லை என்றால் நான் எப்படி அவளுடன் சேருவேன் என்றேன். அதற்கு அவர், நீ கடவுளிடம் உன் மகளின் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்கிறாய் அல்லவா என்றார். நானும், ஆமாம், நான் தினமும் என் மகளுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். அவள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவள் எங்கு இருந்தாலும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றேன். அதற்கு அவரும், அப்படியானால் உன் மகள் மிகவும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பாள். ஏனென்றால் ஒரு தாய் தன் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது கடவுள் ஒருபோதும் அவளது பிரார்த்தனையை நிராகரிப்பதில்லை. அவர் எப்பொழுதும் அவள் குழந்தைகளை காப்பார். கவலைப்படாதே, உன் மகள் இந்த உலகில் இருந்தால் அவள் நிச்சயம் உனக்கு கிடைப்பாள் என்று எனக்கு ஆறுதல் கூறினார். முதலாளி சொன்ன வார்த்தைகளை அவர் மட்டுமல்ல, எத்தனையோ பேர் என்னிடம் சொன்னார்கள். ஆனால் என் மனம் நம்பவில்லை. ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் உண்மையாகவே என் மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. அன்று எனக்கு என் மகள் மிகவும் நினைவுக்கு வந்தாள். மாலை நேரமானதும் முதலாளி, விருந்தினர்கள் வருகிறார்கள், எல்லா ஏற்பாடுகளையும் நன்றாக செய் என்றார். நானும் அவரிடம் எல்லாம் சரியாக இருக்கும் என உறுதியளித்தேன். சுமார் 9 மணி அளவில் உரிமையாளர் வீட்டிற்கு ஒரு புதுமண தம்பதியினர் உணவிற்கு வந்தனர். பெண் மிகவும் அழகாக இருந்தாள். பையனும் நன்றாக இருந்தான். அவர்கள் முதலில் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். அவர்களுக்கு டீ, சிற்றுண்டி வழங்கப்பட்டது. பிறகு சுமார் 10:30 மணி அளவில் அனைவரும் இரவு உணவு உண்டனர். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் என்னுடன் இருந்த இன்னொரு வேலைக்காரியும் உணவு மேஜையில் இருந்து பாத்திரங்களை எடுக்கச் சென்றோம். அப்பொழுது என் பார்வை அந்த புதுமண பெண்ணின் மணிக்கட்டில் பதிந்தது. அவள் இங்கு விருந்தினராக வந்திருந்தாள். அவளது மணிக்கட்டை பார்த்து நான் திகைத்து விட்டேன். ஒரு நிமிடத்திற்கு நான் அங்கேயே உறைந்து போனேன். நான் உற்று அவளது மணிக்கட்டை பார்த்தேன். பிறகு என் மணிக்கட்டை பார்த்தேன். அவளது மணிக்கட்டில் ஒரு மச்சம் இருந்தது. அது என் மணிக்கட்டிலும் இருந்ததை போலவே இருந்தது. மேலும் அது என் மகளின் மணிக்கட்டிலும் இதை போன்று மச்சம் இருந்தது. இது என் மகள் ஜானகிதானா என்ற எண்ணம் வந்ததும் என் மனதில் ஒரு வினோதமான கலக்கம் ஏற்பட்டது. என் உடல் நடுங்கியது. இதையெல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே கையில் இருந்த கண்ணாடி பாத்திரங்கள் தரையில் சத்தமாக விழுந்தன. அந்த பாத்திரங்கள் தரையில் விழுந்ததும் ஒரு பெரிய சத்தம் ஏற்பட்டது. அவை அனைத்தும் நொறுங்கிவிட்டன. அங்கிருந்த அனைவரும் ஒரு கணத்தில் என்னை நோக்கி பார்த்தனர். நான் சுயநினைவில் இல்லை. நான் உடனடியாக அந்த பெண்ணை நோக்கி ஓடினேன். அவள் அரைக்கை பிளவுஸ் அணிந்திருந்தாள். அதில் அவளது மணிக்கட்டு தெளிவாக தெரிந்தது. நான் அவளது மணிக்கட்டை பிடித்து, ஜானகி, என் மகளே, நீ எங்கு இருந்தாய் என்றேன். நான் அவளது முகத்தை தொட்டதும் அவள் பின்வாங்கினாள். அவளது கணவனும் அவளை பிடித்து தன் பக்கமாக இழுத்து, இங்கு என்ன நடக்கிறது என்றான். முதலாளி என்னிடம், ஜோதி, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்றார். நானும் முதலாளியிடம்,
இவள் என் மகள் ஜானகி, பாருங்கள் என்றபடி, மகளே, நீ எவ்வளவு அழகாகிவிட்டாய், நீ என் மகள், ஏன் என்னை விட்டு விலகிச் செல்கிறாய் என்றேன். அவள் என்னை விசித்திரமாக பார்த்தாள், பயந்து போனாள், என்னிடமிருந்து விலகிச் செல்ல முயன்றாள். நானும், மகளே, என்னை விட்டு விலகிச் செல்லாதே, நான் உன் அம்மா, உன்னை பெற்றெடுத்த உன் சொந்த அம்மா என்றேன். அப்பொழுது முதலாளியின் மகன், அம்மா, இந்த பெண்ணு என்ன செய்து கொண்டிருக்கின்றார் பாருங்கள், அண்ணியும் பயந்து விட்டார் என்றான். அவன், அண்ணி, நாம் வேறு அறைக்கு செல்லலாம், இவர் பித்து பிடித்தவர் போல ஆகி நடந்து கொள்கிறார் என்றான். அவர்களும் அங்கிருந்து நகர்ந்து சென்றனர். நான் அவளை நோக்கி மீண்டும் விரைந்து ஓடினேன். இல்லை மகளே, என் பேச்சை நம்பு, நான் உன் அம்மா. நீ என் பேச்சை நம்பவில்லை என்றால் பார், உன் மணிக்கட்டில் உள்ள மச்சத்தை பார், அதை போன்ற மச்சம் என் மணிக்கட்டிலும் உள்ளது. என் மகள் 4 வயது குழந்தையாக இருந்தபொழுது பள்ளியில் எங்கேயோ தொலைந்து விட்டாள். மகளே, நீதான் அவள். நீ இங்கு வந்தபோது உன்னை பார்த்ததும் என் கண்களில் ஒரு வினோதமான பிரகாசம் ஏற்பட்டது. உன்னுடன் ஒரு பழைய உறவு இருப்பதைப் போல உணர்ந்தேன். அப்பொழுதே உன் கையில் உள்ள இந்த மச்சத்தை பார்த்ததும் நீதான் என் 17 வருடங்களுக்கு முன்பு தொலைந்து போன மகள் என்று உறுதியாகிவிட்டது என்றேன். அதுவரை அந்த பெண் எதுவும் பேசவில்லை. ஆனால் இப்பொழுது அவள் என் கண்களை பார்த்து, என்ன இது முட்டாள்தனம் என்று சொல்லிவிட்டு தன் கணவனுடன் முன்னேறி சென்றாள். நான் அவளை கலங்கிய கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தேன். முதலாளி என் கைகளை குலுக்கி, ஜோதி, நீ பைத்தியமாகிவிட்டாயா? எங்கள் விருந்தினர்களிடம் இப்படி பேச உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது என்றார். அங்கிருந்த முதலாளியின் மருமகள்களும் நின்றிருந்தாள். அவள், அத்தை, பாருங்கள், நிவேதா பயந்து விட்டாள் என்றாள். வீட்டில் உள்ள அனைவரின் முகத்திலும் கோபம் தெரிந்தது. முதலாளி என்னிடம், இனிமேல் நீ எங்கள் விருந்தினர்களிடம் இப்படி மரியாதையின்றி பேசாதே என்றார். நானும் அவரிடம், நான் உண்மையைத்தான் சொல்கிறேன், இவள் என் மகள்தான் என்றேன். நாங்கள் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த பெண் மீண்டும் அங்கே வந்தாள். அவள் முதலாளியை பார்த்து, ஆண்டி, நாங்கள் கிளம்புகிறோம், என் உடல்நிலை சரியில்லை என்றாள். அப்பொழுது முதலாளியின் மகள், அம்மா, வேலைக்காரியின் செயலால் அன்னிக்கு உடல்நிலை சரியில்லை என்று தோன்றுகிறது. பிரகாசும் அன்னியும் கிளம்புகிறார்கள். இந்த வேலைக்காரி மொத்த மனநிலையும் கெடுத்து விட்டார் என்றான். நான் அவர்கள் முன் கைகூப்பி, என் பாசத்தை நீங்கள் நம்பவில்லையா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏனென்றால் அவள் 4 வயது குழந்தையாக இருந்த பொழுது பறிகொடுத்தேன். ஒரு தாயால் தன் குழந்தையை அடையாளம் காண்பதில் ஒருபோதும் தவறு செய்ய முடியாது. அவளை நான் மறக்கவும் முடியாது என்றேன். அந்த பெண் என்னிடம், நான் உங்கள் மகள் என்பதற்கு உங்களிடம் என்ன ஆதாரம் உள்ளது? நான் இந்த நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபரின் மகள். அவர் சிறுவயதிலிருந்து என்னை வளர்த்து தன் கைகளாலே பிரகாஷுடன் திருமணத்தை செய்து வைத்தார் என்றாள். அப்பொழுது அவளது கணவன் பிரகாஷும், ஆமான், நீங்கள் இவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள் என்றால் ஏதாவது ஆதாரம் காட்டுங்கள், அப்போது நாங்களும் நம்புவோம் என்றான். நானும், என் தாய்மையை தவிர வேறு ஆதாரம் இல்லை. ஆனால் ஒரு ஆதாரம் இருக்கிறது. இவளின் மணிக்கட்டில் இருக்கும் மச்சம் என் மகளின் சிறுவயது இருந்ததைப் போலவே இருக்கிறது. என் மணிக்கட்டிலும் அதுவே இருக்கிறது என்றேன். இதை கேட்டு பிரகாஷ் சிரிக்கத் தொடங்கி, மச்சங்கள் மனித உடலில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், அதற்காக அவர்களுக்குள் தொடர்பு இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை என்றான். நான் அழுது கொண்டே, ஆனால் உங்கள் மனைவிக்கு என்னுடன் மிகவும் ஆழமான தொடர்பு உள்ளது. நான் அவளுக்கு பிறப்பு கொடுத்தவள். நான் என் மகளை அடையாளம் கண்டுவிட்டேன். இவள்தான் என் ஜானகி என்று உங்கள் மனைவியாக இருப்பவள் என்றேன். சரி, நீங்கள் என் பேச்சை நம்பவில்லை என்று மெதுவாக நிவேதாவிடம் சென்றேன். நீ உன் பிறப்பிலிருந்து 4 வயது வரை உள்ள ஏதாவது ஒரு புகைப்படத்தை கொண்டு வந்து காட்டு. அப்பொழுது நான் நீ என் மகள் இல்லை என்று ஒத்துக்கொள்கிறேன். உன் பெற்றோரிடம் உன் பிறப்பின் போது எடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு புகைப்படம் இருக்கும் அல்லவா என்றேன். என் பேச்சை கேட்டு அவள் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தாள். முதலாளியின் மகனும், ஆமாம் ஆமாம் அண்ணி, உங்கள் சிறுவயது புகைப்படம் இருக்கும் அல்லவா, அதை கொண்டு வந்து இவர்களுக்கு காட்டுங்கள், அப்போது இவர்களின் சந்தேகம் நீங்கும் என்றான். நான் மிகுந்த நம்பிக்கையுடன், உன்னிடம் உன் பிறப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இருக்காது மகளே. ஏனென்றால் அந்த புகைப்படங்கள், அந்த நினைவுகள், அந்த தருணங்கள் அனைத்தையும் நீ என்னுடனும் உன் தந்தையினுடனும் செலவிட்டாய். ஆனால் அந்த புகைப்படங்கள் என்னிடம் இருக்கின்றன. நீ 3 வயது குழந்தையாக இருந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படமும் என்னிடம் இருக்கிறது என்றேன். அவளும், சரி, நான் இதை பற்றி என் பெற்றோர்களிடம் பேசுகிறேன். பிறகு நான் பிறந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் எனது பெற்றோரிடம் கொண்டு வந்து காட்டுகிறேன் என்றாள். நானும், நீ கொண்டு வந்து காட்டு, ஆனால் நினைவில் வைத்துக்கொள், நீ என் மகள்தான் என்றேன். அவளும் அங்கிருந்து சென்று விட்டாள். நானும் வீட்டில் உள்ள வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் யாரும் என்னிடம் ஒழுங்காக பேசவில்லை.
நான் பொய் சொல்கிறேன் என்றும் அவர்களின் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை அவமதித்து விட்டேன் என்றும் எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தனர். 2-3 நாட்களுக்கு பிறகு நிவேதாவிடமிருந்து எனக்கு எந்த செய்தியையும் வரவில்லை. நானும் முதலாளியிடம் அழுது, ஒருமுறை நிவேதா என் மகள் இல்லை என்று தெளிவாகிவிட்டால் நான் வேலையை விட்டுவிட்டு இங்கிருந்து சென்று விடுவேன். பிறகு நீங்கள் ஒருபோதும் என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்றேன். முதலாளிக்கும் என் மீது இரக்கம் வந்தது. அவர் தன் மகனை அழைத்து, மகனே, ஒரு முறை இவரை நிவேதாவை சந்திக்க வை என்றார். முதலாளியின் மகனும் என்னை நிவேதா வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அவள் மற்றவருக்கு நிவேதா, ஆனால் எனக்கு என் ஜானகி. நான் அங்கு சென்றபோது அவள் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்டேன். அவளது வீடு மிகவும் பெரியதாக இருந்தது. முதலாளியின் மகனும் தன் நண்பன் பிரகாஷிடம் இதை பற்றி பேசினார். பிறகு நிவேதா அழைக்கப்பட்டாள். நானும், மகளே, உன் பெற்றோருடன் உள்ள சிறுவயது புகைப்படங்களை காட்டவில்லை என்றேன். என் பேச்சை கேட்டு அவள் பயந்து போய், நீங்கள் சிறிது நேரம் காத்திருங்கள், நான் என் அப்பா அம்மாவை அழைக்கின்றேன் என்றாள். சிறிது நேரம் காத்திருந்த பிறகு அவரது பெற்றோர்கள் அங்கு வந்தனர். நான் ஒரு ஓரத்தில் நின்றிருந்தேன். என் கண்களில் கண்ணீர், மனதில் வேதனை, ஆனால் என் இதயத்தில் நிவேதா என் ஜானகி என்ற நம்பிக்கை. அவர்கள் வந்ததும் அவர்களுக்கு நடந்த முழு விஷயமும் கூறப்பட்டது. நிவேதாவின் அம்மா, நீ பைத்தியமாகிவிட்டாயா? இது என்ன குற்றம் எங்கள் மீது சுமத்தப்படுகிறது? நீ நிவேதா உன் மகள் என்று சொல்கிறாய். அப்படி இருக்க முடியாது, அவள் என் மகள் என்றார். நானும் அவரிடம், ஏன் பொய் சொல்கிறீர்கள்? உங்களின் இதயத்தின் மீது கை வைத்து உங்களின் மகளின் தலையின் மீது வைத்து சத்தியம் செய்து சொல்லுங்கள், நீங்கள் உண்மையிலேயே இவளுக்கு பிறப்பு கொடுத்தீர்களா என்றேன். மறுபுறம் அவளது தந்தையை பார்த்து, நீங்கள் இந்த விஷயத்தில் சத்தியம் செய்ய முடியுமா? இவள் உங்கள் இரத்தம் என்று. பாருங்கள், நான் உங்கள் முன் கைகூப்பி உங்கள் கால்களை பிடித்து கெஞ்சுகிறேன். என்ன நடந்தது என்ற உண்மையை தயவு செய்து கூறுங்கள் என்றேன். என் பேச்சை கேட்டதும் அவளது பெற்றோர்கள் அமைதியாக இருந்தனர். நிவேதாவும், அப்பா அம்மா, நீங்கள் என் பிறப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை கொண்டு வந்தீர்கள் அல்லவா? நீங்கள் இருவரும் இருக்கும் புகைப்படம் அது இருந்தால் இப்பொழுதே இவர்களுக்கு காட்டுங்கள் என்றார். அப்பொழுது நிவேதாவின் தந்தையின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் என் முன் கைகூப்பி, சகோதரி, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி தன் மகளை பார்த்து, மகளே, உன் சிறுவயது புகைப்படம் எதுவும் என்னிடம் இல்லை, ஏனென்றால் இவர் சொல்வதெல்லாம் உண்மைதான் என்றார். இதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் திகைத்து விட்டனர். ஆனால் நான் மகிழ்ச்சியில் மிதந்தேன். நான், அப்படியென்றால் நிவேதா என் மகள் என்றேன். அவரும், ஆம், ஒருவேளை அவள் உங்கள் மகள்தான் என்றார். அவர் தொடர்ந்து, உண்மையில் 17 வருடங்களுக்கு முன்பு நிவேதா தன் தோளில் பை ஒன்றை கழுத்தில் அணிந்து கொண்டு பள்ளிக்கு சற்று தூரத்தில் உள்ள சாலையில் நின்று கொண்டிருந்தாள். ஒருவேளை அவள் பள்ளி மாணவர்களுடன் பள்ளியிலிருந்து வெளியே வந்திருக்கலாம். அதை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் அவள் திடீரென என் கார் முன்னால் வந்ததால் நான் காப்பாற்றினேன். நான் அவளை பிடித்து, மகளே, எங்கு செல்கிறாய் என கேட்டேன். ஒருவேளை அவள் ஒரு பொம்மை தள்ளுவண்டியை கண்டிருக்கலாம். அவள் பொம்மையை வாங்க விரும்பினாள். நான் அவளுக்கு பொம்மைகளை வாங்கி கொடுத்தேன். ஏனெனில் எங்கள் இருவருக்கும் குழந்தைகள் இல்லை. கடவுளின் அருளால் எங்களிடம் எல்லாம் இருந்தது, ஆனால் குழந்தைகள் தான் இல்லை. உங்கள் மகள் அப்பாவி, அவளுக்கு எதுவும் தெரியாது. நான் அவளுக்கு பொம்மைகள் வாங்கி கொடுத்ததும் அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். நான் அக்கம்பக்கத்தில் பார்த்தேன், அங்கு யாருமே இல்லை. உங்கள் மகளும் எதுவும் சொல்லவில்லை. அவள் தன் பெயர் ஜானகி என்று மட்டுமே சொன்னாள். மற்றபடி அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. நான் இந்த குழந்தை தொலைந்து விட்டது என்று நினைத்தேன். காரில் அமர்ந்திருந்த எனது மனைவியிடம் இதை பற்றி சொன்னேன். அவள், பாருங்கள், நான் இதுவரை ஒரு குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த குழந்தை கடவுள் நமக்கு கொடுத்த வரம் என்றாள். நான் என் மனைவியை கண்டித்தேன். இந்த குழந்தையின் மீது நீ தவறான எண்ணம் கொண்டிருக்கின்றாய். இவள் யாருடைய குழந்தையோ? நாம் அடுத்தவரின் மடியில் கை வைத்து நம் மடியை பிரகாசமாக கூடாது. நான் இவளின் பெற்றோரை தேடி அவர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்றேன். ஆனால் என் மனைவி என்னை தடுத்து, இவளை நாம் நம் மகளாக வளர்த்தால் என்ன தவறு? நாமும் இவளுக்கு நிறைய அன்பை கொடுப்போம் அல்லவா என்றாள். நானும், இவளின் உண்மையான பெற்றோர்கள் என்னை தேடி வந்தால் நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வேன் என்றேன். என் மனைவி, கவலைப்படாதீர்கள், இவர்களின் பெற்றோர்கள் வந்தால் நாம் ஏதாவது காரணம் சொல்வோம். இவர்களின் பெற்றோர்கள் நம்மை தேடி வரமாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நாம் இவளை அழைத்து கொண்டு எங்கேயாவது தூரம் சென்று விடுவோம். அவர்கள் தங்கள் மகளை தேட முடியாது என்றாள்.
என் மனைவி அப்படி சொன்னதும் நானும் யோசித்தேன். நானும் என் மனைவியும் எப்பொழுதும் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தோம். இவளை நம் குழந்தை போல வளர்த்தால் ஒருவேளை நம் ஆசை நிறைவேறும் என்று. அதே நேரத்தில் அந்த குழந்தையை என் காரில் ஏற்றிக்கொண்டேன். சில வருடங்களுக்கு அமெரிக்காவிற்கு அழைத்துச் சென்றேன். ஜானகி தன் அம்மாவை நினைத்து அழுது கொண்டிருப்பாள். அம்மா அம்மா என்று சொல்லுவாள். அப்பொழுதெல்லாம் என் மனைவி அவளை சமாதானப்படுத்தி அவளை மிகவும் நன்றாக வளர்த்தாள். அவளுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. எங்களுக்கு அவள் மீது அன்பு ஏற்பட்டது. அவள் எங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டாள். நாங்கள் அவளது பெயரான ஜானகியை மாற்றி நிவேதா என்று மாற்றினோம். அவளுக்கு 18 வயது ஆனதும் இவளை இங்கு அழைத்து வந்தோம். நாங்களும் இப்பொழுது அவள் வளர்ந்து விட்டாள். இவளை யாரும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. மேலும் இவளின் உண்மையான பெற்றோர்களுக்கும் தங்கள் மகள் யார் என்று ஒருபோதும் தெரியாது என்று நினைத்தோம். உண்மையில் இயற்கையின் அதிசயத்தை பாருங்கள். நீங்கள் உங்கள் மகளை அடையாளம் கண்டு விட்டீர்கள். உங்கள் மகளுக்கு இப்பொழுது 20 வயதாகிறது. நாங்கள் அவளுக்கு திருமணமும் செய்து வைத்து விட்டோம். நான் உங்கள் முன் கைகூப்பி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நானும் என் மனைவியும் உங்கள் மகளுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. நிவேதாவை வாழ்நாள் முழுவதும் மிகவும் அன்புடனும் மென்மையாகவும் வளர்த்து உள்ளோம் என்றார். அவர் கூறிய முழு விஷயத்தையும் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. நிவேதாவும் அங்கு நின்று கதறி அழுது கொண்டிருந்தாள். நான் அவர்களுக்கு நான் எப்படி என் மகளை வளர்த்தேன் என்பதையும் அவள் இல்லாமல் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பதையும் விளக்கினேன். என் கதையை கேட்டதும் அவர்களும் திகைத்து விட்டனர். மேலும் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவில்லை. கணவனும் மனைவியும் என் முன் கைகூப்பி மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தனர். இதெல்லாம் உண்மையில் இயற்கையின் அதிசயம். ஒருவேளை கடவுள் அவளின் வாழ்க்கையில் இவர்களின் அன்பை எழுதியிருக்கலாம். என் மகள் ஒருவேளை என்னுடன் இருந்திருந்தால் இன்று இவ்வளவு வெற்றிகரமான ஒரு மனிதனின் மனைவியாக இருந்திருக்க மாட்டாள். இவ்வளவு படித்தவளாகவும் இருந்திருக்க மாட்டாள். என் மகளுக்கு முழு உண்மையையும் தெரிந்ததும் அவள் என் கழுத்தை கட்டியணைத்து கதறி அழுதாள். அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்துடன் நின்று கொண்டிருந்தனர். அனைவரும் தங்கள் தவறான நடத்தையை பற்றி என்னிடம் மன்னிப்பு கேட்டனர். ஆனால் எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி, என் மகள் எனக்கு திரும்ப கிடைத்து விட்டாள் என்பதுதான். நான் என் மகளை கட்டி அணைத்தேன். சில சமயங்களில் அவளின் மெற்றியை முத்தமிடுவேன். சில சமயங்களில் அவளின் உடலை தொட்டு பார்ப்பேன். ஏனென்றால் என் கண்களுக்கு முன் என் மகளே நிற்கிறாள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. எல்லோருக்கும் உண்மை தெரிந்ததும் ஒரு தாயின் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது என்பதை அனைவரும் நம்பினர். கடவுள் சில சமயங்களில் நமக்கு சில அதிசயங்களை செய்கிறார். அதை பார்த்து மக்கள் திகைத்து போகின்றார்கள். என் மகளும் அவளின் கணவனும் நீங்கள் எங்களுடன் இருங்கள், எங்களை விட்டு எங்கும் போக வேண்டாம் என்று கூறினர். என் மகள், அம்மா, நான் சிறுவயதில் உங்களை விட்டு பிரிந்தேன். ஆனால் இப்பொழுது உங்களை விட்டு பிரிய விருப்பமில்லை. நீங்கள் என் வீட்டில் என்னுடன் இருங்கள். உங்களுக்கு ஆதரவும் இல்லை. நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். ஒரு காலத்தில் நீங்கள் எனக்காக எல்லாம் செய்தீர்கள். இப்பொழுது என் காலம் முழுவதையும் நான் உங்களுடன் செலவிட விரும்புகிறேன் என்றாள். என் மகளை அழைத்து சென்ற கணவன் மனைவியையும் நான் மன்னித்து விட்டேன். என் மகள் தன்னை வளர்த்தவர்களையும் ஒருபோதும் மறக்க முடியாது என கூறினாள். ஏனென்றால் அவர்கள் அவளை வளர்ப்பதில் எந்த குறைவும் வைக்கவில்லை. மேலும் என்னையும் மறக்க முடியாது என்றாள். இப்படியாக அவளுக்கு 2 அம்மாக்கள் கிடைத்து விட்டனர். என் மருமகனின் பெற்றோர்கள் இந்த உலகில் இல்லை. அவர் தன் வீட்டில் தனியாக வாழ்ந்தார். அவர் எனக்கு தன் வீட்டில் இடமளித்தார். இன்று நான் என் மகளுடன் அவளது வீட்டில் வாழ்கிறேன். என் மகளும் என் மருமகனும் என் மீது மிகுந்த அக்கறை காட்டுகிறார்கள். இப்பொழுது என் மகளுடன் மருமகனாக கடவுள் எனக்கு ஒரு மகனையும் கொடுத்து விட்டார். அவர் தாயைப் போல என்னை கவனித்தும் கொண்டார். இன்று நான் கடவுளின் முடிவால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு மனிதனின் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பலாம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். கடவுள் என் வாழ்க்கையிலிருந்து எவ்வளவு வண்ணங்களை பறித்து கொண்டாரோ அந்த வண்ணங்கள் அனைத்தையும் என் மகளும் மருமகனும் வந்ததால் என் வாழ்க்கையில் நிரம்பிவிட்டன. மேலும் என் வாழ்க்கை மீண்டும் வண்ணமயமாகிவிட்டது. நன்றி.